வணக்கம். இன்றைய புத்தகம் இக்கிகாய். இதன் பொருள் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம். இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரைசிஸ். இப்புத்தகத்தை தமிழ் மொழிபெயர்த்தவர் PSV குமாரசாமி அவர்கள். 5 நீல மண்டலங்கள். உலகில் உள்ள நீல மண்டலங்களில் ஓகினாவா முதலிடத்தில் உள்ளது. ஓகினாவாவில் ஆண்களை விட பெண்கள் நீண்ட காலம் வாழ்கின்றனர். அதோடு உலகின் பிற பகுதிகளோடு ஒப்பிடுகையில் குறைவான நோய்களே அவர்களை தாக்குகின்றன. உலகில் உள்ள 5 நீல மண்டலங்களை கண்டறிந்த டான் பியூட்னர் தி ஃப்ளூ ஷோன்ஸ் என்ற தன்னுடைய நூலில் அவற்றை பற்றி அலசுகிறார். முதலாவதாக ஓகினாவா, ஜப்பான். இங்குள்ள மக்களின் உணவில் காய்கறிகளும் டோஃபுவும் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். அவர்கள் தங்கள் உணவை சிறிய தட்டுகளிலேயே பரிமாறுவர். இக்கிகை தவிர மொவாய் என்று அழைக்கப்படுகின்ற மிக நெருங்கிய நண்பர்கள் வட்டமும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இரண்டாவதாக சார்டினியா, இத்தாலி. இத்தீவில் உள்ள மக்கள் ஏராளமான காய்கறிகளை தங்கள் உணவில் சேர்த்து கொள்வதோடு தினமும் ஓரிரு கோப்பை ஒயினும் அருந்துகின்றனர். ஓகினாவாவில் இருந்ததைப் போலவே இங்குள்ள மக்களும் தங்கள் சமூகத்துடன் நெருங்கிய உறவை பேணுகின்றனர். அவர்களுடைய நீண்ட ஆயுளோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள இன்னொரு காரணி இது. மூன்றாவதாக லோமா லிண்டா, கலிஃபோர்னியா. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்தவர்களில் ஒரு குழுவினரிடையே ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டனர். அமெரிக்காவில் மற்ற எல்லோரையும் விட மிக நீண்ட காலம் வாழ்கின்றவர்கள் அவர்கள். நான்காவதாக நிக்கோயா தீபகற்பம், கோஸ்டாரிக்கா. இங்குள்ள மக்கள் 90 வயதிற்கு பிறகும் மிகவும் சுறுசுறுப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அதிகாலை 5:30 மணிக்கே எழுந்து வயலுக்கு செல்கின்றனர். ஐந்தாவதாக இக்காரியா, கிரீஸ். துருக்கி நாட்டின் எல்லையோரம் இருக்கும் இந்த தீவில் வசிப்பவர்களில் 1/3 90 வயதுக்கும் மேற்பட்டவர். இதன் காரணமாக இத்தீவுக்கு நீண்ட ஆயுள் தீவு என்ற செல்ல பெயர் கிட்டியுள்ளது. கிமு 500ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் வாழ்க்கை முறைதான் இதற்கு பின்னால் உள்ள ரகசியம். இந்த நீல மண்டலங்களில் பரவலாக நிலவும் நீண்ட ஆயுளுக்கு பின்னால் இருக்கும் பல காரணிகளை நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக ஓகினாவா பற்றியும் நீண்ட ஆயுள் கிராமம் என்று அழைக்கப்படும் அதிலுள்ள ஓர் ஊரை பற்றியும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 நீல மண்டலங்களில் 3 மண்டலங்கள் தீவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு வளங்களுக்கு பற்றாக்குறை உண்டு என்பதையும் அதனால் பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ள வேண்டிய கட்டாயம் அம்மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். நன்றி.